சோனி லிவ்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆகிற தமிழ் வெப் சீரிஸ் குற்றம் புரிந்தவன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பொண்ணு மிஸ் ஆகுறா. இந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃபேமிலி தான் பசுபதியோட ஃபேமிலி. அந்த சின்ன பொண்ணை கடைசியாக பார்த்தால் பசுபதி தான். ஸோ போலீஸ் அந்த இடத்துல இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து நடக்க போகிற எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன். ஸோ யார் அந்த சின்ன பொண்ணை கடத்தினாங்களா போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சது. இந்த சீரிஸில் மொத்தமாக 7 எபிசோட், எல்லாமே 30 to 35 மினிட்ஸ் ரன் டைமில் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து 7வது எபிசோட் வரைக்கும் எல்லா எபிசோடும் என்கேஜிங்காக கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை அவங்க பக்காவாக செஞ்சுருக்காங்க. குறிப்பாக எபிசோட் 6 and 7ஓட ரைட்டிங் சான்ஸே இல்லை. இந்த சீரிஸில் ஒரே சீனை வேற வேறு எபிசோடில் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப அந்த சீன் மேலே நம்மளோட புரிதலும், செகண்ட் டைம் வரப்ப அந்த சீன் மேல நம்மளோட புரிதலும் வேற வேற மாதிரி இருக்கும். ரைட்டிங் இந்த சீரிஸோட ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், 2 ட்விஸ்ட் வைக்கலாம். இந்த சீரிஸ்ல அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட் வரும். இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னாலே ரொம்ப ஹைலி என்கேஜிங்கான சீரிஸா எனக்கு இது இருந்தது. பசுபதி வித்தார்த் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் இந்த சீரிஸோட ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். குறிப்பா பர்ஃபார்மன்ஸ்ல ஸ்கோர் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் பசுபதிக்கு இருக்கு. செக்ஷுவல் கண்டென்ட் பெருசா இந்த சீரிஸ்ல எதுவும் கிடையாது. என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் வெப் சீரிஸ் இது. சோனி லிவ்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆகுது, மிஸ் பண்ணாதீங்க.